மக்கள் சக்தி நேயர்களே வணக்கம். மக்கள் சக்தி நேயர்களே வணக்கம். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு நல்ல விஷயங்கள் தான் எப்போவுமே வரும். இந்த சேனலில் கெட்ட விஷயம்னே எதுவும் இல்லை. இன்றைக்கி ஒரு குடும்பத்தில் பெண்கள் சிரித்தாதாங்க அந்த குடும்பமே சிரிக்கும். கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். ஆண்கள் கூட குடிகார குடும்பமாக ஆண்கள் இருந்தாலும் அந்த வீட்டில் பெண் நல்லா இருந்துட்டானா, பெண் சிரித்த முகத்துடன் மற்ற வேலைகளை தைரியமாக எதிர்கொண்டால் கண்டிப்பாக அந்த குடும்பம் சிரிக்கும். ஸோ பெண்கள் எப்பொழுதும் சிரித்து கொண்டு இருக்க வேண்டும். நீங்கள் என்ன சொல்கிறீங்க சொல்லுங்கள். அதே மாதிரி ஒரு பெண்ணோட சக்தி அவள் குரலில் இல்லை, அவளுடைய மன தைரியத்தில் தான் இருக்குது. சக்திடா அப்படின்னு அவள் குரலில் சொல்லிட்டா போகாது, அதை அந்த மன தைரியத்தில் காட்டணும். பெண்களுக்கு மன தைரியம் இருந்தால் தான் சாதாரணமாக பெண்களுக்கே மன தைரியம் உண்டு. ஆனால் சில பெண்கள் ரொம்ப தளர்ந்து போயிடுவாங்க. ஸோ குரலில் மட்டும் ரொம்ப பாடகி அழகி தைரியமான குரல் அப்படின்னு இருந்தால் மட்டும் இல்லை, மனதிலும் தைரியம் பெண்களுக்கு கண்டிப்பாக வேண்டும். பெண் என்றால் என்னங்கடா நினச்சின்னு இருக்கீங்க? பெண் என்றால் பலவீனம்னு நினச்சின்னு இருக்கீங்களா? பெண் என்றால் பலவீனமா? இல்லை இல்லை, பெண் என்றால் சக்திடா. பெண் என்றால் பலவீனம். அவள் வீக்கர் செக்ஸுங்கிறது வேறு விதத்துக்கு சொல்கிறது, ஆனால் அவள் பலவீனத்துக்கு அது சொல்லலை. பெண் என்றால் பலவீனம் அல்ல, அவள் ஒரு சக்திடா. பெண்களை மதிக்கிற சமுதாயம்தான் உண்மையாக முன்னேற்றம் அடையும். பெண்களை மதிக்கிற சமூகம்தான் உண்மையாக முன்னேற்றம் அடையும். இப்போ கூட நம்மளுடைய அப்பா ஸ்டாலின் அவர் பெண்களை மதித்து நிறையா திட்டங்கள் கொடுக்குறார். கண்டிப்பாக அவர் சமூகம் முன்னேற்றம் அடையும், அதனால் பெண்கள் சமூகமும் முன்னேற்றம் அடையும். அதை தெரிஞ்சுக்கங்க எல்லாரும். ஒரு பெண்ணை நிறுத்த முடியும்னு யாரும் நினைக்காதீர்கள். அவள் நினைத்தால் பயங்கரமாக சாதிப்பாள். ஒரு பெண்ணை எங்கும் நிறுத்த முடியும்னு நினச்சிடாதீங்க. அவள் பயங்கரமாக சாதிப்பாள், அவளால் சாதிக்க முடியும். ஒரு பெண் மனசு வச்சா அவளால் சாதிக்க முடியறத யாராலையும் நிறுத்த முடியாது. பெரிய தொழிலதிபராக இருந்தாலும் சரி, இவனாக இருந்தாலும் சரி, எவனாக இருந்தாலும் சரி, ஒரு பெண் சாதிக்க வேண்டும் என்று நினைத்தால் யாராலும் நிறுத்த முடியாது. இன்னொன்று தெரியுமா? பெண் ஒரு மனிதர் மட்டுமல்ல, அவள் ஒரு தாய், தோழி, மகள், அனைத்து இதுலேயும் சக்தி வாய்ந்தவள் அவள். அவளை என்றைக்குமே முன்னேறத்துக்கு நீங்களும் பாடுபடுங்க. பெண் முன்னேற்றம் தான் ஒரு நாட்டின் முன்னேற்றம். நன்றி.